உறவுகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சர்க்கரை பாயாசம் செய்து காட்ட போகிறேன். சர்க்கரை பாயாசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை காட்டுறேன்னு பாருங்கோ. 250 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன். 150 கிராம் சவ்வரிசி எடுத்து வச்சுக்கிறேன். 25 கிராம் சேமியா எடுத்து வச்சுக்கிறேன். 100 கிராம் கச்சான் எடுத்து வச்சுக்கிறேன். 50 கிராம் காஜு, 100 கிராம் ப்ளம்ஸு, ஒரு 10 ஏலக்காய் இடித்து பொடி செய்து எடுத்து வச்சுக்கிறேன். ஐங்கர் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கிளாஸில். வாங்க இப்படி செய்கிறன்ற காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு மூட்டிட்டேன். அடுப்பு எரிஞ்சோன்றிருக்கு. இப்போ நாங்கள் பாயாசம் காய்ச்சறதுக்கான பானையை வைக்கிறேன். இப்போ நாங்கள் பாயாசத்துக்காக தண்ணி விட போகிறோன்னு பாருங்கோ. இந்த கிளாஸ் அளவில் 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேன் நான். இப்போ சவ்வரிசி எடுத்து வச்சுக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியும் கொதிச்சுட்டு சவ்வரிசியை போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சவ்வரிசி அவிஞ்சி வந்துட்டுது. நாங்கள் இப்போ இதுக்குள்ளே மற்ற பொருட்களும் போடுவோம். நாங்கள் முதல்ல என்ன போட போகிறோன்ட்டு நான் கச்சானம் போடுறேன். கச்சானம் வந்து நான் வறுத்து உடைச்சி தான் வச்சுருந்தேன். நான் கச்சானையும் கஜுவையும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரையும் போட போகிறேன். சர்க்கரை பாயாசம் தானே, அதெல்லாம் சர்க்கரை போடுறேன். இது நல்லா கலப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை கரைஞ்சி கொண்டு வருது. பார்த்தீங்களா கலரை பாருங்க. சர்க்கரை கரைஞ்சி கொண்டு வரும்போது கலர் எப்படி தெரியுதுன்னு சொல்லி. இன்னும் கரையில இருக்கு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள சேமியா போடுவோம். இப்போ நாங்கள் ப்ளம்ஸையும் ஏலக்காயையும் போடுறோம். இப்போ பாலை விட போகிறோம் பாருங்க. கரைச்சி வச்சிருந்த பாலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாயாசம் ரெடி ஆகிட்டுது. இறக்க போகிறோம் பாருங்க. இறக்குவோம். இப்போ பாயாசத்தை கொஞ்ச நேரம் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு பரிமாறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை பாயாசம் ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்களா பாயாசத்தின் கலரை எப்படி இருக்குன்னு சொல்லி குடிச்சு பார்த்தா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்களும் செய்து குடிச்சு பாருங்கள். நன்றி. பாய் பாய்.